என்கிட்ட ஏன்னு ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் கூட நான் சின்னதா ஒரு பீன்ற இன்னொரு லைனை ஆட் பண்ணிக்கிறேன். சோ என்கிட்ட ஏ பிளஸ் பின்னு இருக்கிற இந்த லைனை வச்சு நான் ஒரு ஸ்கொயர் வரைச்சிக்கிறேன். சோ இப்ப இந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன ஸ்கொயர் இருக்கிறத கவனிக்கலாம். அதாவது இந்த ஏன்ற லைனை வச்சு என்னால ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். அப்புறம் இந்த பீன்ற லைனை வச்சு என்னால திருப்பி இன்னொரு சின்ன ஸ்கொயர் வரைய முடியும். சோ இப்ப இந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள ஏன்னு ஒரு ஸ்கொயர் இருக்கு, பின்னு ஒரு ஸ்கொயர் இருக்கு, சரிங்களா? ஆனா இப்ப இந்த பி ஸ்கொயர் நான் வந்து இங்க மூவ் பண்ணி இப்ப மேல வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்போ ஏ பிளஸ் பின்ற லைனை வச்சு வரைஞ்ச இந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கலாம், இதுல இது ஒரு ரெண்டு ரெக்டாங்கிள் காலியா இருக்கிறது. சோ இதுக்கு நம்ம பேர் வைக்கலாமா? சோ ரெக்டாங்கிள் பொதுவா நம்ம நீளமான சைடையும் குறுகலான சைடையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு பேர் வைப்போம், அதாவது ஏரியாவை கண்டுபிடிப்போம். சோ இப்ப இந்த மேல இருக்கிற ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட சைடை கண்டுபிடிக்க நீளமான சைடான ஏவையும் குறுகலான சைடான பியையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இந்த ரெக்டாங்கிளுடைய பேர் ஏபி. அதே போல இங்க இருக்கிற ரெக்டாங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீளமான சைடான ஏபியும் குறுகலான சைடான பியும் மல்டிப்ளை பண்ணா ஏபி கிடைச்சது. சோ ஏ பிளஸ் பி இந்த லைனை வச்சு உருவாக்குன இந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள ஏ ஸ்கொயர் ஒன்று இருக்கு, பி ஸ்கொயர் ஒன்று இருக்கு. அது இல்லாம அது கூட ரெண்டு 2ab இருக்கு. இதுதான் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஃபார்முலாவோட ஆக்சுவல் மீனிங் இதான்.